யோகம் சிவயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, கடந்த முறை நாம பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன வீடியோவில் இந்தியாவில் யார் ஆட்சி அமைப்பா, எத்தனை சீட்டு வருவாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்படி பேசும்போது 250 சீட்ல இருந்து 260 சீட்டு பிஜேபி தனித்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசுனா குறையும், இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வருவாங்க. ஆனா இருந்தாலுமே கூட இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை பெரும்பாலும் நண்பர்கள் ஏத்துக்காம 400 சீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத கமெண்ட்லயும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் ஜூன் மாசம் 4ஆம் தேதி 240 சீட்டு பக்கமாக வாங்கி 2-3 கட்சிகளோட கூட்டணி ஆட்சி அமைச்சு. இப்ப நம்ம சொன்னது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா வந்திருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா நண்பர்களுமே எனக்கு வாழ்த்து அனுப்பியிருந்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்ல முடியுமான்னு சொல்லி பல நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம ஜாதக நீதியா தான் சொல்றோமோ தெரியல, மற்றவங்களுடைய இதை பத்தியோ பர்சனல் சமாச்சாரத்தை பத்தியோ பர்சனல் அந்த வெயிட்டை பத்தியோ நம்ம சொல்ல போறோம் இல்லையா. அதனால இப்ப அமெரிக்கா தேர்தலில் நிற்கக்கூடிய 2 நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் நிற்கிறாரு, ஒரு பக்கம் ஹாரிஸ் கமலா நிற்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல். இந்த அதிகாரப்பூர்வமாக வந்த தகவலை வச்சு நாம அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஜாதகத்தை போட்டு இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கறத பத்தி நாம அலசி ஆராய்ச்சி சொல்லுங்க அப்படிங்கறது மாதிரி நம்ம நண்பர்களா உங்களை கேட்டிருந்ததுனாலையும் வியூவர்ஸும் கேட்டிருந்ததுனாலையும் அப்ப நாம அதற்கான முயற்சி எடுத்து நாம இப்ப அதை நாம செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம ஜாதக ரீதியாக என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தியும், அமெரிக்க தேர்தலில் யார் வெற்றி அடைய போறாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசணும். முதல்ல கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, நண்பர்கள் நீங்க யார் அமைப்பாங்கன்னு உறுதியா சொல்றீங்க அப்படிங்கும் போது, ஒருதலை பட்சமாக ஹாரிஸ் கமலா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க தான் வருவாங்க. ஏன்னா இந்தியாவை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால எல்லாருமே இப்படி ஒரு ஆதங்கம் இருக்குது, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் பல நண்பர்கள் எங்க கேட்டிருந்தாங்க. அது எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு 2 ஜாதகத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்ப இந்த 2 ஜாதகத்தையும் நம்ம பார்த்ததுல முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் எடுப்போம். அவருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம். எப்படி நம்ம மோடிக்கு சொன்னோமோ இந்த மாதிரி இவரும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர், கேட்டை நட்சத்திரம். அப்படிங்கும் போது கோட்டை கட்டி ஆழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், பொதுவான பலன். ஆனா கால சர்ம தோஷம் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நாடுலையும் பல விதங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவர், பல ஊருக்கு போகக்கூடியவர். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுறுசுறுப்புக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆடம்பரமான எண்ணங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் அவருக்கு அமைஞ்சிருக்கும் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரை பத்தி நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அவர் எந்த நாட்டுல யாருக்கு இது பண்ணார் அப்படிங்கிறத பத்தி, அவர் வசதி வாய்ப்பு பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அவர் வசதியாக தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகம் சொல்லி. அதே சமயத்துல மோடிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இங்க நம்ம சொல்றோம். அதாவது 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால வார்த்தையை அளந்து பேசினார் அப்படின்றதால் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அமைப்பை பத்தி பேசினார்னா அவருக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவருக்கு பார்க்கும்போது குருமகா திசையில சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 24ஆம் தேதி 9வது மாசம் 2024 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த சுக்கிர புத்தி இவருக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஆராய்ப்போம். இந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டுல இருக்கிறார், சனியோட சேர்ந்து, 7க்குடைய சனியோட சேர்ந்து 2க்குடைய குருவோட அமைப்புல இருந்து பார்க்கும்போது லாபஸ்தானம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இருந்தாலும் கடகத்துல இந்த சுக்கிர பகவான் இருப்பது பகை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருந்துருது அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்ப இதை 2 பாவமா நாம பிரிச்சுக்கலாம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் இந்த போன யூடியூப் சேனல்ல பேசும்போது, அதாவது 5, 6, 9, 10, 11 இருந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு உட்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது ட்ரம்புக்கு 10ஆம் வீட்டுல சூரிய பகவான் சிறப்பா இருக்கிறார். அப்படி ட்ரம்ப் 10ஆம் வீட்டுல சூரியன் சிறப்பா இருக்கிறனால அவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா 10லயே ராகு இருக்கிறார். அதற்கான நெளிவு சுழிவெல்லாம் இவர் கையாள்வார். எப்படி நம்ம ஜெயிக்கலாம்,
அப்படிங்கிறத பற்றி நெளிவு சுழிவெல்லாம் கையாள்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சுக்கிர புத்தி கொஞ்சம் ஏத்த இறக்கத்தை கொடுத்தாலுமே கூட குரு திசையில் அவர் பாதகஸ்தானம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் சேர்ந்து இருக்கிறார். இந்த சனி 6க்குடையவர், அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால திடீர் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதுக்கு அடுத்த ஹாரிஸ் கமலாவை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லக்னத்திலேயே கேது அப்படிங்கிறதுனால அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே எப்போதுமே சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அதிகமான ஆர்வமும் சிந்தனையும் இருக்கும். அந்த சிந்தனை அப்படிங்கிறது பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வெற்றி பெறணுங்கிற அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு. எந்த துறையை எடுத்தாலும் சின்ன வயசுல இருந்து அவங்க ஒரு முனைப்போடு ஒரு திட்டமிட்டு செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி திட்டமிட்டு செயல்படுவாங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நம்ம இந்த நாள்ல இந்த பொருளை அப்படி வாங்கணும்னு சொல்லி அதற்கான சேமிச்சு வச்சு அவங்களே தைரியமாக சொந்தமாக சுயமாக அந்த பொருளை தனக்கு தான் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தருடைய உதவி இல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை மிக தெளிவாக கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சகட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. லக்னாதிபதியே ஆறுல உட்கார்ந்து இருக்கிறதுனால யோகம் அப்படிங்கும் போது சில சங்கடங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க. அதே சமயத்துல துணிச்சலை எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருக்கிறது இன்னொரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8 12 கூடியவர் 8ஆம் வீட்டுல இருக்கிறார், 5 கூடியவர் 8ஆம் வீட்டுல இருக்கிறார். இதுவும் ஒரு விதமான யோகம். இவங்களுக்கு திசையை பார்த்தீங்கன்னா ராகு மகா திசையில சனி புத்தி நடக்குது 2026 9வது மாசம் வரைக்கும். அப்ப இந்த அமெரிக்க தேர்தலில் சரியான போட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல PS வீரப்பா சொல்ற மாதிரி இதுதான் சரியான போட்டிங்கிற மாதிரி இந்த 2 ஜாதகமே வலுவா இருக்கக்கூடிய நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் சொல்லும் போது சரியான போட்டி, அதை கையாளக்கூடிய திறமை, அதை கையாளக்கூடிய திறமையை கரெக்டா வழிவகுத்து செயல்பட்டாங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் திறமையா செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல எல்லா விதத்திலும் யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு விதமாக பார்த்து நிதானமாக காயை நவுத்துவாங்க. இந்த காய் நவுத்துறது போக போக பாத்தீங்கன்னா இப்பதான் அதற்கான அறிவிப்பு வந்திருக்கும். இதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா போக 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 இவங்க அதிகப்படியான மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது மட்டும் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்ப அம்சத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அம்சத்தை பாக்குறப்ப நம்ம கமலா ஹாரிஸை விட நம்ம ட்ரம்புக்கு பாத்தீங்கன்னா சனி 2ஆம் வீட்டுல இருக்கிற அம்சா லக்னத்துல அப்ப வாக்கு வன்மை பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். செயல்பாட்டுல இவங்க எந்த அளவுக்கு கமலா ஹாரிஸ் செயல்பாடு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி ட்ரம்ப் வாக்கு வன்மையில சிறந்தவர், வாக்குறுதி கொடுப்பதில் சிறந்தவர். ஆகவே இந்த வாக்குறுதி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமைந்துவிடும். ஆகவே கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமா செயல்படணும். அதே மாதிரி புத்திசாலித்தனமா செயல்படணும். இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்க ஜனாதிபதியா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் எப்பவுமே. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க திறமையா யோசனை பண்ணி காய நவுத்தினாங்கன்னா சிறப்பா. தற்போதைய நிலவரப்படி பிரகாரம் பாத்தீங்கன்னா ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னணியில் இருப்பதாக பல பத்திரிகைகளும் பல இதுவும் நமக்கு ஊடகங்களும் நமக்கு சொல்லுது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தன்னுடைய நகர்த்தக்கூடிய வாய் வன்மை சிறப்பாக இருக்கிறது. இந்த வாய் வன்மை ட்ரம்பை கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்பதான் நம்ம நேயர்கள் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப 2 பேர்த்துக்கு ஈக்குவலா இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்க கிழக்கத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் முன்னமே எங்க நண்பர்கிட்ட விவாதிக்கும் போது சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என் நண்பர் கேட்டாரு, ஐயா இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது இப்ப நீங்க என்னதான் சொல்லுவீங்க, 2 பேர்த்துக்கு ஏகமா இருக்குது, இப்ப மாட்டிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தற்போதைய நிலவரம் வேறு, எலெக்ஷன் நடக்கக்கூடிய நவம்பர் மாதத்தினுடைய நிலவரம் வேறு, இது 2க்கும் வித்தியாசப்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த கமலா ஹாரிஸுக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் இருக்கக்கூடிய புள்ளி விகிதாச்சாரம் இப்ப கூடுதலாக இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் இந்த 2 பேரும் பார்க்கும்போது 1% அல்லது 2% அந்த வித்தியாசத்துல தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருக்கும் சனி பகவானுடைய அருள் அதிகமா இருக்குது, இந்த அம்மாவுக்கு அதிகமா இருக்குது. அப்படிங்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அந்த காலகட்டத்துல வேகமா இன்னும் செயல்படுவார். இப்போ பலருடைய ஆதரவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி,
இப்ப கமலா ஹாரிஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ராகுமாக திசையில சனி புத்தி நடக்குது. சனி பொதுவாக ஆட்சி வன்மையை கொடுக்கக்கூடியவர், ஆட்சி ஆளக்கூடிய அந்த திறமையை கொடுக்கக்கூடியவர். சரி, இவங்களுக்கு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்துல இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ஜாதகத்தையும் பார்க்கும்போது 10, 9 ஆகிய 2 இடங்கள்லயுமே கிரகம் தெளிவா ஆட்சி ஆளக்கூடிய அந்த வன்மையோடு இருக்கிறதுனால வாழ்க்கையில வரக்கூடிய திறமை என்பதை காட்டிலும் முழுமையான செயல்முறை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல நானே கூட கொஞ்சம் குழம்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 அசுர குருவும் சுபகுருவும் சேர்ந்து ஒரு தசாபதி நடத்தும் போது ராகு சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல திசை நடத்தும் போது இது போட்டா போட்டி அதிகமாக இருக்கும். இப்ப இதுல நம்ம கணக்கிடும் போது யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி 1% 2% வித்தியாசத்தில் தான் இந்த ஓட்டு விகிதம்ங்கிறது வரும். சரி, இப்ப நம்ம யாரை முழுமையாக வருவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் 11ல 7, 10 கூடிய புதனோட இருக்கக்கூடிய ஹாரிஸ் கமலாவுக்கு வாய்ப்புகள் உண்மையிலேயே அதிகம். அப்படிங்கும்போது இந்த பர்சன்டேஜ் தான் குறையுமே தவிர, இப்ப இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமா இருந்தாலுமே கூட இந்த பர்சன்டேஜ் குறையுமே தவிர, ஆனா கண்டிப்பா ஹாரிஸ் கமலா அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த அசுரகுருவும் சுபகுருவும் நடத்தக்கூடிய ட்ரம்புக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லா வயசுலும் சரியா இருந்தாலும் இந்த கால சர்வதோஷம் என்பது கொஞ்சம் அவருக்கு பெண்ணடைவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம இந்த சர்பதோஷத்தை அவர் நிறுத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கடவுள் வழிபாடு செஞ்சாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஜாதகத்தை நம்ம அலசி பார்த்ததுல இந்த 2 பேரும் வலுவா இருக்கிறதுனால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே சராசரியாக கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது. அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்ச லக்னத்தை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வாக்கு வன்மை சுகம் இதெல்லாம் டொனால்டு ட்ரம்புக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அம்ச லக்னத்துல ஹாரிஸ் கமலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடியது இவங்களுக்கும் கால சர்வதோஷம் இருக்குது. இப்ப இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்குமே கால சர்வதோஷங்கிறது மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இங்க காணப்படுது. அப்படி காணப்படுறதுனால இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டுல மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க சந்திரனும் கேதுவும் 10ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க அம்ச லக்னம். இப்ப இந்த அம்ச லக்னத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அம்ச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட கை கொஞ்சம் ஓங்கு. அதே சமயத்துல கமலா ஹாரிஸோட கை கொஞ்சம் குறைஞ்சாலுமே இந்த லக்னத்துக்கு 10 கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா 9 கூடிய குரு பகவான் 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அம்ச லக்னத்துல. ஆகவே இந்த எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸ் நிச்சயமா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியுது. ஆகவே அடுத்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த கமலா ஹாரிஸ் தான். ஆகவே நண்பர்களே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கான அந்த ஜாதக ரீதியான பதில கூறியிருக்கிறேன். இதே சமயத்துல இதை கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேள்வியினாலதான் இந்த ஒரு பதிவையே நான் போட்டேன். ஆகவே இந்த பதிவு 100க்கு 100 உண்மையா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அவங்க. அதே சமயத்துல நீங்களும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.